அஸ்ஸலாமு ஸ்மார்ட் ரெண்டு கேள்வி இது. எந்த ரெண்டு கேள்வி. ஆ முதல்ல கேள்வி, அவனோட மந்த்லி ஃபீஸ் விஷயத்தை போய் பாத்தீங்களா என்னன்னு சொல்லி. எது மத்து மந்த்லி ஃபீஸ்ட விஷயத்தை பேசிட்டு ஓ பாத்தீங்க. ஓ விஷயம் கிளியர் தானே இப்ப. ஓ ரெண்டாவது, படிச்ச டாபிக்ல ம் கொஞ்சம் குயிக்கா ஓடுற சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லி. ஆ, ரா ஷத்து செய்யப்பட்ட லாம் ம், மீம். இல்ல நூன் அண்ட் மீம் நோன் மீமா. ஆஹா. ஷத்து செய்யப்பட்ட நூன் மீம் பாத்தீங்களா என்னத்த கொப்பி எழுதி வச்சுட்டு அப்படியா. அதுக்கப்புறம் இல்ல 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 நூன் மீம் ம் வாய்ஸ் நோட்டை கேட்கல இப்ப. கேட்டா சொல்லு மேனா. இல்ல கொஞ்சம் ஞாபகம் நீக்குதா. கொஞ்சம் தேடினா தேடி பார்த்தா ஞாபகம் இருந்திக்கும். அங்கால எனக்கு ஓட தெரியாது என்ன ஓட தெரியா. ஓட கிளாசியல். காலையில என்னது அது என்ன. இஃபா இதுவான் பில இல்ஹார் பில பில நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. காலையில என்ன திண்ட. காலல் சாண்ட்விச் நல்ல விஷயம். அதையே உள்ள யோசிச்சா அப்ப சூற மரம் தெரியும். லஞ்ச் என்ன எடுத்த. சோறு சோறு. இப்ப நீங்க மாறி மாறிச்சேன்னா அப்படிலாம் தெரியாது சார். நான் சோறு சாண்ட்விச் அப்படி மாறிச்சேன் நான் இல்லையே. ஓடுற தெரியுமே. ஓடுற தெரியும் தானே. ஓ ஆ, ஓ ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள்ல தொடர்ந்து காலையில போய் பாலண்டு சொல்லி திண்டத்தை ஓடுறதுக்கு சொல்ல தெரியுதுண்டா. ஆ? ஒரு மாசமா 2 மாசமா 3 மாசமா படிச்சத ஏன் படிச்ச ஓடுற சொல்ல தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி. ரா. செகண்ட் ஆன்சர் சரி. ரத்து செய்யப்பட்ட நூன் அண்ட் மீம். அது பிறகு என்ன. இது இஃபா இதான் இல்ஹார் அது என்னது. அது 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 ரோபிக்கா. அப்ப ரால பிடிச்சலமே. ரா ஃபதஹ் வைக்கப்பட்ட ரா, கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட ரா, லம்மத்துன் வைக்கப்பட்ட ரா, லம்மு மத்து வைக்கப்பட்ட ரா, ஷத்து வைக்கப்பட்ட ரா, சுக்குன் வைக்கப்பட்ட ரா, சுக்குன் வைக்கப்பட்ட அந்த ரா, விதிவிலக்கான ரா. இப்படி சொல்லணுமே ராலே. சுக்கூன் செய்யப்ப சுக்- சுக்கூன் செய்யப்பட்ட மீன் மீன் என்ன ஒரு பிரச்சனை? தொடர்பான தமிழ்ல சட்டங்கள் தமிழ்ல மற்றும் பிரச்சனையா அல்லது பாக்குறதுக்கு பிரச்சனையா. உங்கள்கிட்ட வருது கொஞ்சம். எப்படி சொல்லுங்க. ரா அதுக்கு பிறகு சத்து செய்யப்பட்ட நூன் மீம் அதுக்கு பிறகு சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட தொடர்பான சட்டங்கள் மூணாவது சுக்குனோட தொடர்பான சட்டங்கள். நடுவுல சன்மிச்ச திண்டாச்சு யாரோ ஒருத்தன் வந்து. யார் திண்டை. சுக் நாகஜா. சன்மிச்ச அரவாசி எல்லாம் பேசிட்டு நைட்டு பச்சு கொண்டாய் இவனா அப்படியா. எனக்கு தெரியா. அரவாசி நடுவில் துண்டு இல்லாம பேசிட்டு. முதலாவது சரி. இரண்டாவதும் சரி. இடையில மூணாவது பிரேக் டவுன் ஆகி நாலாவது சரியா வந்தீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மூணு சட்டங்களுக்கு பிறகு இக்லாப் அதுக்கு பிறகு மூணு சட்டத்துக்கு போற இக்குலாம் தனியே வேற உண்டு அப்படியா. இல்ல 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 சோறு இல்ல இல்லாம கறியை மட்டும் திண்டிக்கிற பாலப்பு. இல்ல. அதுக்கு பிறகு லாம் என்ன லாம் புதிய சிரம் உண்டு லாம் உண்டு. லாம் படிச்சு அல்லாவுடைய லாம் எதுக்கு போறலாம். சுக்குன் செய்யப்பட்டு மீன் போறலாம் அப்படியா. இல்ல இல்ல அது ஆ சுக்கூன் செய்ய அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் பாருங்க. ஜாதிதான். நம்பி ஸ்ரீலங்காவுக்கு போங்கன்னு சொன்னா திருப்பி சுவிசி பேத்திட்டீங்க. அப்படிதான் விளங்குது இப்ப.
அதுக்கு போறவன் தெரிய ஓட தெரியாது என்ன இக்குன்னு தெரியாதானே. இந்தியா போனாலும் போய் திரும்பும். ஆமா நான் இந்த ஹஸ்பண்ட் நான் படிக்காத இது கேட்கல. நான் படிக்காத இருக்கிறேன் அப்படியா. இல்ல. படிச்சு ஃபுல்லா முடிச்சு கரைச்சி குடிச்சதுலாம் கேட்கிறேன். படிச்ச ஓடுற சொல்லுங்க. மூலாம் ஆண்டுல வந்து என்னத்த கதை பூத்தா வாசிச்சேன். 2ஆம் ஆண்டுல இங்கிலீஷ் படித்தேன். 3ஆம் ஆண்டுல சுற்றாடல் படித்தேன். 4ஆம் ஆண்டுல இருந்து சொல்லி இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று படிச்சுட்டு போறே. அதே மாதிரி இங்க சட்டத்துல ஒரு ஒழுங்கா படிச்சுட்டு போய்க்கிறீங்க. அது தலைப்பு சொல்லுங்க. தலைப்பு எதிர்னா இப்ப சட்டத்துக்கு கேட்குறீங்க இப்படி நான். ரா அதுக்கு பிறகு ம். சத்து செய்யப்பட்ட நூல் மீன். அது என்ன செய்யுது. அதுக்கு பிறகு அது என்ன சரி. அதுக்கு அதுக்கு பிறகு சுக்கம் இல்ல செய்யப்பட்ட மீன். நான் தமிழ்நாடு சைடு நடுவில் சன்மிச்சில் காசு காணும் பேர் ஆயுதுன்றது. إخفاء إخفاء إدام إظهار إقلاب. இப்ப 4 வருது. இப்ப மூணு மூணு சொன்னீங்க. இப்ப 4 அது என்னது. அது கருத்தான தெரியாது. இந்த குழப்பத்துக்காக வேண்டிதான் நான் டைம் தந்தேன். பேசிட்டு பாருங்க தேடி பாருங்க. சரியா பார்த்தா அவசர சரியா அவசரத்துல பாத்தீங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு ஓர்டர் தெரியும். ஆனா அந்த நடுவில் உள்ள பேர் மட்டும் தெரியாது. மெயின் டாபிக். எந்த பேர் எதிர பேர் இந்த 4 பேர் தெரியுது அப்படியா. அதோட மெயின் டாபிக் ಅಂತ. பிளைட்ல ஏறி பைலட் ஆபீஸ் கேக்குற இந்தியா இந்தியா எப்படி போறேன்னு சொல்லி சில்லா எப்படி போறேன்னு. அப்படிதான் விளங்குது இப்ப. பைலட் இந்த நடுவுல ஒரு தீ ஒண்டிக்குது. 4 பக்கத்தாலையும் கடலால ஃபுல்லா பட்டை பண்ணிக்குது. அப்படி இடையில முள்ளு முள்ளா மலைகள் கொஞ்சம் விற்கிறோம். அது எந்த ஆண்டு கேட்குது இப்ப எந்த நாடு கேட்குது இப்போ. அப்படித்தான் விளங்குது. சொல்லுங்க. அதுக்கு 4 பேரை விடுங்களே. 4க்குரிய டாபிக் விடுங்களே. அதுக்கு முன்னுக்குள்ள டாபிக் ஒன்று மிஸ் ஆகுது. அதுக்கு என்ன செய்யறது. சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட நூன். சுக்குன் செய்யப்பட்ட நூன். சுக்குன் செய்யப்பட்ட நூன் காணாம போனதுல காவாசி கிடைச்சிக்கு. சுக்குன் செய்யப்பட்ட நூன் மீன். சுக்குன் செய்யப்பட்ட உடைய கேட்டா சிரிக்கிறதுல அழுகதான் வாய்ப்பு. சுக்குன் செய்யப்பட்ட நூனையும் ஒண்டா படிச்சீங்கன்னா மாஷா அல்லா வெரி குட். அப்படிதான் என்ன செய்யுது. ஏன் ஒழுங்கா தேடல சார். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன் ஒழுங்கா தேடல. பெஸ்ட்டுக்கு ராவா தேடிக்கிறீங்க. ஓகே. ரா ஒரு பெரிய பகுதி பார்த்துக்கிறீங்க. சதி செய்யப்பட்ட நூனுமையும் ஒரு மிச்சம் பெரிய பகுதி இல்லாட்டியும் ஒரு அளவான பகுதி பார்த்துக்கிறீங்க. அதுக்கு பிறகு பெரிய பகுதி வண்டி விட்டுக்கிறீங்க. பெரிய பகுதி அதுல மட்டும் நாங்க இல்லண்டா எப்படியும் ஒரு 50 வேர்சஸ் 50 வசனங்கள் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் மேக்சிமம். அவ்வளவுக்கு பெரிய சப்ஜெக்ட் தலைப்பே விட்டுட்டீங்க. 2 3 கோப்பை சோறை போட்டு திண்டிக்கிறீங்க. என்னத்தை என்னத்தை தின்னு மறந்தீங்க. அப்படிதான் இருக்கு. அது ஒரு நாள் தின்னல. ஒரு மாசமா திண்டிக்கிறீங்க. கேட்டா என்னன்னு தெரியா. என்னது என்னன்னு தெரியா. 50 வசனம்ங்கிறது ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். அது மிக கவனமா 50 60 பிளவு விட்டு கஷ்டப்பட்டு கட்டி எழுத்தும். அது நான் சொல்ல மாட்டேன். தலைப்பு தலைப்பு சொல்ல மாட்டேன். நூன். இவ்வளவு சொல்லி தலைப்பு சொல்ல மாட்டேன். நூனுங்கிறது ஒரு டொப்பிக்கில அரைவாசி. அடுத்த அரைவாசியாக போயிடுச்சு. வேற வேற தலைப்பு ஞாபகம் சொல்லுங்க. அப்புறம் இந்த நாலு. அதுக்கப்புறம் இந்த நாலு நாலு மீமுக்கு தொடர்பான சட்டங்கள். 4க்கு மீம் ஒரு தொடர்பான சட்டங்கள். 4 மீமுக்கு தொடர்பான சட்டங்கள். அந்த 4 இது வருமே. இது சொன்னீங்க நூன் மீம் சொல்லி அது ஹாஃப்
அது ஹாஃப். அங்கேயும் மீம் இங்கேயும் மீம் அப்படியா? மீம் தான் அடிபட்டு போகுது அங்காளங்கால எல்லாம். என்ன சரி அப்படியா? அங்காளையும் இங்காலையும் மீம் அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல. சுக்கும் செய்யப்பட்ட நூனும் சுக்குன் செய்யப்படாத லாமும். கல்கலா. அதங்க அதங்க இப்போ வந்து கல்கலா திரியண்டு சுக்குன் செய்யப்பட்ட நூல்ல தள்ளி கல்கலாயி. இல்ல 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 இல்ல. ஸ்ரீலங்கா கல்கலா. ஸ்ரீலங்கா பாகிஸ்தானே போய் போறான் அடே ஸ்ரீலங்கான்னு சொல்ற மாதிரி. இல்ல கல்கலா வந்து ஒரு சட்டம் தானே, ஒரு டாபிக் தானே. எனக்கு தெரியாது, நீ கேட்டே இப்ப நானா பைரட். ஓ, எனக்கு எனக்கு தெரியாது. ஓர்டர். ஓட தானே இது. ஓட தெரியாடி போய் எங்க பேருங்கிறப்ப முதலாவது ஓர்டர் சரி, ரெண்டாவது ஓர்டர் சரி, மூணாவது ஓர்டர் என்ன? சரி, நம்ம ஒரு கால அவகாசம் தரும், வேற என்ன செய்ய பேசிட்டு அமைதியா நிதானமா அன்றைய விஷயத்த வந்தீங்களா? இன்றைக்கு விசிட்டர்ஸ் வந்தீங்க வீட்டுக்கு அப்படியா? இல்ல இல்ல. அப்ப அடுத்த காரணம் சொல்லலாவே. நிதானமா இருந்து முதலாவது டாபிக் இது, ரெண்டாவது டாபிக் இது, மூணாவது தான் டாபிக்ங்கிறத தேடி பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் எப்படி எங்க கேள்வி கேட்பேன்னு தெரியாது. ஏன்னா நீ தாண்டி சட்டத்தை தாண்டி வந்துட்டீங்க, அப்போ உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்கணும், எக்கச்சக்கமா கேட்கணும். எல்லாம் தெரிஞ்ச என்ன சொல்ற மேதைகள் ஏன்னா அப்படிதானே, எல்லாம் தெரிஞ்சாக்கள். அவை கவனமா நிறைய கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம முட்டை மிஸ்டேக் தான் இப்ப விளங்குது இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி. இது போல ஓத இயலாது, கேள்விதான் கேட்பேன். கேள்வி அதான் ஓத போலாம். சின்ன கேள்விக்கு என்ன விட முக்கி கொண்டிக்குது, தொக்கி கொண்டிக்குது, முக்கி கொண்டிக்கு திக்கி கொண்டிக்குது. அரவாசி வந்து அரவாசி சக்தி எடுத்த மாதிரி இது எல்லாம் வீக்குது. ரைட், ஓகே, பாப்போம் சார், ரெடி ஆயிட்டோம். ஒழுங்கா பாரு, பார்த்துட்டோமா?